ஹே ஹலோ கேண்டி ஸ்டோர் தர்மிலின் வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் போச்சு இல்லையா, அதாவது எங்கள் சைடில் ஒரு 5 நாட்கள் சரியான மழை, ராவும் பகலும் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் மணிமுத்தார், பாவநாசம் இந்த டேம் எல்லாம் நிறைஞ்சிருச்சு. இப்போ அங்கேருந்து தண்ணியை திறந்து விட்டதுனால ஆழ்வார், ஸ்ரீகண்டம் இந்த இடத்துலலாம் பாலம் ஃபுல்லாக நிரம்பி தண்ணி போச்சு. சரி, அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமேங்கிறதுக்காக இப்போதுள்ள நிலைமை எப்படி இருக்குங்கிறதுக்காக நாங்கள் காமிக்க வந்திருக்கிறோம். பாருங்கள், இப்போ தான் ஒரு 2 நாள் நல்ல வெயில் அடிக்குது. இதுதான் ஸ்ரீகுண்டம் பாலம். தண்ணி வரத்து இதோடு மேலாம்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தண்ணியினுடைய அளவு குறைஞ்சிருக்குது. இப்போ ஒரு தடவை மீன் பிடிக்கிறதுக்கு வலை போட்டுருக்குறாங்க. மீன் கிடைக்கிறது தண்ணியுடைய வேகம் குறையலை நம்மளுக்கு, ஆனால் அளவு கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருக்குது. அதே போஸ்டில் தான் போயிட்டு இருக்குது தண்ணி. அப்புறம் அதுக்குள்ளோட 2 மீன் கிடைக்குது இல்லை. இப்போ மீன் பிடிக்கிறவங்க அதை எடுப்பாங்களா இல்லை, அப்பப்போ எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தங்க அந்த வலையை தூக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க போல, தூக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கயிறு கட்டி போட்டுருக்கிறது வந்து கயிறுலேருந்து அப்படியே நிலத்துல தண்ணி இறைக்கிறது மாதிரி அப்படியே தூக்குறாங்க. அதில் ஒரு 2 மீன் கிடக்குது. இப்போ பாருங்கள், அது எப்படி எடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஐயா துண்டை போட்டு அந்த மீன் என்ன செஞ்சிடறாரு, கையில் பிடிச்சா வலிவு ஓடிடும் இல்லையா, அதனால் துண்டில் வந்து பிடிச்சி தூக்கிட்டாரு. திருப்பி அந்த வலையை அப்படியே இறக்கிட்டாங்க. அதை நேராக சரிசமாக இருக்கிற மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த மீனில் பிடிச்ச துண்டை அப்படியே தூக்கிட்டு நடந்து வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போட்ட பசங்க போல். அங்கங்கே இதே மாதிரி தடுப்பாக இருக்கு இல்லையா, அந்தந்த இடத்துல ஒவ்வொரு வலையை போட்டு வச்சுருக்குறாங்க. பாலத்தில் தான் இப்போ தான் பஸ்ஸெல்லாம் போகுது. இதை மாதிரி ஒவ்வொருத்தராக மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே கூட்டம் பயங்கரமாக களை கட்டி போய் கிடந்துச்சு. இந்த சைடும் மீன் தூக்குறாங்க வலை போட்டதுலேருந்து. பாருங்க, எடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வலையிலேருந்து மீனை எடுத்து இந்த வலைக்குள்ளே போட்டுட்டு திரும்ப இந்த வலையை உள்ளுக்குள்ளே இறக்கிடுவாங்க போல தெரியுது. ஏற்கனவே அப்போ தானே மீன் உயிரோடு இருக்கும். வெளியே இருந்தால் அது செத்தது மாதிரி ஆயிடலாம். அவங்க ஒரு வேளை சேல்ஸ் பண்ணால் கூட அது நல்லா உயிருள்ள மீன் மாதிரி இருக்குல்ல. எல்லா மீனுமே நல்லா துள்ளிட்டு இருக்குது பாருங்க. இந்த மீன் பேர் கெண்டைன்னு நினைக்கிறேன். அதாவது கெண்டையிலே பல வகை உண்டு. இது கொஞ்சம் நீளமாக இருக்குது, நீளமான கெண்டை போல. வெளியே தாவிடக்கூடாது, அந்த வலை கலண்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா டைட்டாக இறுக்கமாக சொட்டை ஒன்று போட்டுடுறாங்க. நாங்கள் போய் கேட்டோம், எங்களுக்கு அந்த மீன் ஒன்று எடுத்து காமிங்களேன், நாங்கள் பார்த்துட்டு தரோன்னு. உடனே தந்தாங்க ஒன்று. அதுதான் அந்த மீன். பாருங்க, அப்படி துடிக்க இருக்குது. வாயிலாம் பாருங்க. இதுதான் ஃபுல் வியூ. இந்த சைடு இப்போ பாருங்க, இந்த பாலத்து வழியாக நம்ம அப்படியே போகிறோம். தண்ணி எல்லா செக்ஷன்லேயுமே எப்படி ஓடுது பாருங்க. இதுல இருந்த முள்ளு செடி எல்லாமே அன்னைக்கு போனதுல நல்லா முங்கிருச்சு. இப்போ தான் முள்ளு செடி எல்லாமே கொஞ்சம் தெரியுது. ஆனாலும் தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க.
இது எல்லாமே உபரி நீர். அதாவது இது எல்லாமே போய் என்ன செய்யும்னா கடலில் போய் கலக்கும். அந்த இடம் முடியட்டும். இதில் போகும்போச்சுலேயே நம்மளுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கான ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் வலை கெட்டி போட்டிருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நம்ம அடுத்த சைடுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த சைடு, அந்த சைட்லேருந்து இந்த சைடு முடிய ஒவ்வொருத்தரும் இடம் பிடிச்சி பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிற மாதிரி இந்த இடத்துலையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இடம் பிடிச்சி ஒவ்வொருத்தரும் வலையை கெட்டி தொங்க போட்டிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தங்க வலை கட்டி போட்டிருக்காங்க. இந்த வலையிலலாம் மீன் தங்கும்னு நினைக்கிறேன் நல்லா. இந்த சைடில் ஒரு இது கட்டி போட்டிருக்காங்க, அதில் தங்காது. எதுன்னு அது ஃப்ளாட்டாக இருந்துச்சு அந்த வலை. சாக்கில் கட்டி போட்டிருக்கிறாங்க, அது எப்படி துள்ளி போயிடும்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கு வந்து எல்லாருமே நல்லா ஞாயிற்றுக்கிழமைன்னு லீவ்னோடனே எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. குழந்தைங்களோட குட்டி இதெல்லாம் காமிக்கிறதுக்காக, தண்ணியை காமிக்கிறதுக்கு பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா, வந்திருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக தான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சைடு தெரிகிற பாலம் வந்து பஸ்ஸு போகும், இந்த சைடோடு என்ன செய்யும், வெளியே வரும். அதுக்காக தான் அந்த 2 சைடு பாலம். பாருங்க, வலை ஒன்று போட்டிருக்கிறாங்க. ரொம்ப பேச முடியாது. நம்ம பேசினோம்னா அந்த தண்ணியினுடைய இறைச்சலை வந்து நம்ம ரசிக்க முடியாது. அதனால தான் நான் ஒரு சில இடத்துல பேசல, அதை விட்டு விட்டு காமிக்கிறது. இங்கோட ஆள் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. மழை பெஞ்ச அன்னைக்கு அந்த துண்டை பாருங்க, மேலே முடிய தண்ணி போயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்ணியினுடைய ஈரம். இவ்வளோ நேரம் நம்ம திருவனந்தபுரம் பாலத்து மேலே நின்று அந்த இடத்துல வந்த தண்ணியை பார்த்தோம். இப்போ அடுத்தது ஆழ்வாருக்கு போக போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் ஆழ்வார் பாலம். இங்கேயும் தண்ணி வந்து அந்த ஆழ்வார் பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்க சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்குன்னா ஊருக்குள்ளெல்லாம் நிறைய தண்ணி போன மாதிரி தான். பாருங்க, அங்கே ஒரு 2-3 கோயில் தெரியுது இல்லையா, அந்த கோயிலெலாம் முங்கிருச்சு அன்னைக்கு. அப்போ எந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கும் பாருங்க. இப்போ அந்த கோயிலேருந்து தண்ணி என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த கோயிலெலாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கெல்லாம் ஒரு சில பனைமரங்கள் இந்த அமலை செடியெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் அன்னைக்கு வந்து தண்ணியில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்தது. அந்த ஜேசிபி மூலமாக அங்கேருந்து எடுத்து மேலேருந்து எடுத்து அப்படியே கரையில் போட்டாங்க. ஏன்னா தண்ணி அடைச்சிக்கிடக்கூடாது இல்லையா, போகிறதுக்கு வழி வேணும் இல்லையா, அதனால் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி கடல் மாதிரி இருக்குது பாருங்க தண்ணி.
நல்லா தண்ணி போகிறதுனால இந்த கரையில் உள்ள மரங்கள் எல்லாம் நல்லா பச்சை பசேர்னு நல்லா இருக்குது. சில மரங்கள்லாம் மூழ்கிருச்சு. இங்கெல்லாம் நிறைய மரங்கள் உண்டு. இதெல்லாம் வெளியே இன்னும் தெரிய ஆரம்பிக்கலை. இங்கே பாருங்க அமலை செடி ஒரு கெட்ட ஒன்று அப்படியே தண்ணியில் தள்ளிட்டு வருது பாருங்க. அப்படியே மிதந்து போய்கிட்டு இருக்குது. ஏதோ போட் போன மாதிரி இருக்குது. இந்த செடிகள் தான் போய் இப்படி அடைச்சிட்டு சிக்கிட்டு நின்றுச்சுன்னா தண்ணி போகாது இல்லையா? இதை தான் அன்னைக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்திய தாமிரபரணியுடைய நிலையை வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.